கல்விங்கிறது பொதுப்பட்டியலில் இருக்கக்கூடிய ஒரு விஷயம். அது ஒன்றிய பட்டியலில் இல்லை. அதனால் தமிழக அரசு அதோடைய கருத்துக்களை கேட்காமல், தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய மக்களுடைய கருத்துக்களை மதிக்காமல் ஒரு மும்மொழி கொள்கையை கொண்டு திணிப்பது என்பது ஏற்றுக்கொள்ள முடியாத ஒன்று. இதை மறுபடியும் நீங்கள் ஹிந்தியை திணிக்கலை, ஆனால் பிள்ளைகள் 3 மொழிகளை கற்றுக்கொள்ள வேண்டும் என்பது. ஆங்கிலம் மேல் படிப்பிற்கோ இல்லைனா வெளி உலகத்தில் இருக்கக்கூடியவர்களோடு செய்தியை பரிமாறிக்கொள்வதற்கோ பயில வேண்டிய ஒரு மொழி. தமிழ் தாய்மொழி என்பது நாம் யார் என்று நம்மை அடையாளப்படுத்தி கொள்ள, நம்மை புரிந்து கொள்ள, நம்முடைய மொழியை கற்றுத்தரப்படுவது. இன்னொரு மொழி படிக்கணுன்னா அந்த குழந்தை அது முடிவு செய்ய வேண்டிய அவங்களுடைய ஆர்வம், அவங்களுக்கு இருக்கக்கூடிய எதிர்கால திட்டங்கள், இதை மையமாக வைத்து இன்னொரு மொழி, அது என்ன மொழி அப்படிங்கிறத அந்த குழந்தை தான் தீர்மானிக்க வேண்டும். அதை விட்டுட்டு ஒரு மாநிலம் நீண்ட போராட்டத்திற்கு பிறகு 2 மொழி கொள்கை என்று முடிவு செய்த பிறகு இன்னொரு மொழியை நான் கொண்டு திணிப்பேன் அப்படின்னு தொடர்ந்து அந்த ஹிந்தி திணிப்பை செய்து கொண்டிருப்பது நிச்சயமாக ஏற்றுக்கொள்ள முடியாத ஒன்று. உண்மையில் சொல்லப்போனால் கான்ஸ்டிடியூஷனுக்கு எதிராக அவர்கள்தான், ஒன்றிய அரசாங்கமும் அங்கே இருக்கக்கூடியவர்களும் தான் செயல்பட்டு கொண்டிருக்கிறார்களே தவிர நாம் இல்லை. மத்திய அரசு எந்த திட்டம் கொண்டு வந்தாலும் தமிழக அரசு பார்த்தீங்கன்னா அரசு ரீதியாக இருக்கிறாங்க. அது நல்லது இல்லைங்கிற. தமிழக ஒன்றிய அரசு பல திட்டங்களை கொண்டு வந்திருக்காங்க. அதில் இருக்கக்கூடிய நல்ல திட்டங்களை நிச்சயமாக நாம் ஆதரிக்கத்தான் செய்கிறோம். இப்போ கூட அந்த நரேகா அது ஒன்றிய அரசாங்கம் இவர்கள் கொண்டு வரவில்லை, அதற்கு முன்னால் இருந்த அரசு கொண்டு வந்த யூபிஏ அரசாங்கம் கொண்டு வந்த திட்டம் தான். அதை இன்னும் விரிவுபடுத்த வேண்டும், பணம் நிதி ஒதுக்க வேண்டும் என்று தான் நாம் வலியுறுத்தி கொண்டிருக்கிறோம். அதை எதுக்கலையே மேடம். அதே மாதிரி அம்மா மருந்தகம் பார்த்தீங்கன்னா அதிமுக ஆட்சியில் கொண்டு வந்தது. அம்மா மருந்தகம் அதிமுக ஆட்சியில் கொண்டு வந்தது. என்னதுங்க அம்மா மருந்தகம் கொண்டு வந்து இப்போ முதல்வர் மருந்தகம் கொண்டு வராங்க. திட்டத்தை பார்த்தீங்கன்னா மாத்துறாங்க. இல்லைங்க, நீங்கள் அம்மா மருந்தகம் அது தொடர்ந்து செயல்பட்டு இருந்தால் அதை மறுபடியும் கொண்டு வர வேண்டிய அவசியம் இருந்திருக்காது. கொண்டு அவர்களுக்கு அம்மையார் ஜெயலலிதா அவர்களுக்கு பிறகு ஆட்சியில் இருந்த எடப்பாடி அவர்கள் அதை சரியாக செயல்படுத்தி இருந்தால் அதை மறுபடியும் கொண்டு வர வேண்டிய அவசியமே இருந்திருக்காது.